நேற்று அதாவது 6ஆம் தேதி 12:40க்கு ஃப்ளைட்டு 12:40 ஃப்ளைட் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு என்ன செஞ்சாங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி மாத்தி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. 8ஆம் தேதி மாத்தி தரோம்னு சொன்னாங்க. 8ஆம் தேதி மாத்தி தரோம்னு சொன்னது சரி ஓகே, நாங்க 2 டேஸ் நாங்க வேணா இருக்கிறோம்னு சொன்னோம். உங்களுக்கு அகாமடேஷன் ஃபுட் அண்ட் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி இண்டிகோ வந்து சர்க்குலர் கொடுத்திருந்தாங்க. அதன்படி நாங்க வந்து சரி எங்களுக்கு இங்க தங்குறதுக்கு நாங்க லேடிஸ் எல்லாம் ஜென்ஸ் ஒரு 33 பேர் வந்திருக்கிறோம். மதுரையில இருந்து வந்திருக்கிறோம். we are all teachers. சரிங்களா? பாத்தீங்கன்னா ஓகே எங்களுக்கு வந்து அகாமடேஷன் கொடுங்கன்ற போது அவங்க அகாமடேஷன்லாம் ஒன்றும் தர முடியாது சார், உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு டிக்கெட் மாற்றி தரோம், நாளைக்கு மாற்றி தரோம், நீங்கள் போயிருங்கன்னு சொன்னாங்க. சரி ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே கிடக்குறேன், எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டோம். 7ஆம் தேதிக்கு மாற்றி கொடுத்தாங்க சார். 7ஆம் தேதிக்கு மாற்றி கொடுக்கும்போது இன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு. மறுபடியும் 7ஆம் தேதி அதே பிளைட்டு 12:45 பிளைட்டு, மதியானம் 12:45 பிளைட்டு. இன்னைக்கு காலையில பிளைட் வந்து கேன்சல்டுன்னு வந்துருச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு மாத்தி தரோம்னு சொல்றாங்க. நாங்க எல்லாம் லேடிஸோட இங்க வந்து உட்காந்துருக்கோம், லேடிஸ் குழந்தைங்களோட இங்க வந்து உட்காந்துருக்கோம். நாங்க எவ்வளவு நாளைக்கு சும்மா பக்கத்திலேயே அங்கங்க இருக்கிறது. எங்களுக்கு இண்டிகோ என்ன பண்ணிருக்கோம்னா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோன்னா எங்களுக்கு தங்குறதுக்கான இடமும் ஃபுட்டும் ஏதாவது கொடுத்துருந்தா நாங்க இங்க இருந்திருக்கோம். சென்னையில வந்து நாங்க எங்க தங்குறது, என்ன பண்றது? அப்படி இப்ப வந்து நாங்க அப்படிதான் சொல்லியிருக்கோம் சார். எங்களுக்கு நாங்க இங்க தங்க முடியாது, எங்களுக்கு வந்து டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்பயும் மறுபடியும் அவங்க எங்களை கன்வின்ஸ் பண்ணி நாங்க ஈவினிங் தரோம், நீங்க அங்க அந்த கனெக்டிங் பிளைட் இருக்கு அது இதுன்னு சொல்றாங்க. நாங்க நேத்து ஃபுல்லா காலையில 11 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இங்க காத்துட்டு இருந்தோம். சாப்பாடு இல்லாம ஒண்ணும் இல்லாம இங்க இருந்தோம் சார். இப்ப எங்களுக்கு நாங்க கேன்சல் பண்ணி கொடுக்க சொல்லி நாங்க கேட்கிறோம் சார். இது வந்து இண்டிகோ வந்து என்ன சீக்கிரமா வந்து சரி பண்ணி பேசஞ்சர்ஸ் இவ்வளவு கஷ்டப்படுத்தக்கூடாது. டெய்லி வந்து நார்த் சைட்ல இருந்து ஹிந்திக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேத்து ஒருத்தங்களை பாக்குறோம், அவங்க கணவர் இறந்துட்டாராம் எங்கேயோ, அங்க போக முடியாம அழுதுட்டு உட்கார்ந்து இருக்காங்க எங்க பக்கத்துல. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரு பொண்ணு கல்யாணம் முடிக்கிற பொண்ணு வந்து அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும், அதான் பொண்ணு மணமகளே அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு கூட போக முடியாம உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க இண்டிகோ வந்து சீக்கிரமா வந்து எல்லாம் பண்ணி கொடுக்கணும் சார். என்னுடைய பேர் வந்து செந்தில்வேல், திருமங்கலம், மதுரை மாவட்டம்.